தண்ணியிலே வந்து அடுப்பு எரியிறது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம இப்போ பெட்ரோல் கிடைக்காத போது, கேஸு கிடைக்காத போது இதை பயன்படுத்தலாம். கரண்ட்லேயும் தயார் பண்ணியிருக்காங்க. இதை பார்ப்போம். இது இந்தியாவில் பெட்ரோல் எடுக்க போகிறாங்க. பெட்ரோல் கிணறு தோண்டுவதற்கு அந்த பெட்ரோல் கிணறு தோண்டும் போது பொதுமக்களுடைய வசூல் பண்ணி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்க இருக்கிறேன். இந்த பெட்ரோல் கிணறு இந்தியாவில் தோண்டுவதாக இருந்தால் அதற்கு பணக்காரங்களிடம் ஒப்படைக்கக்கூடாது. பாமர மக்கள் மூலமாக தான் இந்தியாவே வரிப்பணத்தில் தான், மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அரசு ஊழியர்களுக்கும் ஒரு இராணுவத்திற்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆகையால் இதை குறித்து பேசுவோம். இப்போ இதை பார்த்துக்குருவோம். ಫ್ರೀಯಾಗಿ ಬೇಕಂದ್ರೆ ಫಾಲೋ ಮಾಡಿ, ಹಾಯ್ ಅಂತ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ. ಮೇಲೆ ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಇಲ್ಲ ಅಂತ ಟೆನ್ಷನ್ ತಗೋಬೇಡಿ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ನೀರಿನ ಸಿಲಿಂಡರ್ ಇಟ್ಟು ಅಡುಗೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. ನೀರಿಂದ ಹೈಡ್ರೋಜನ್, ಆಕ್ಸಿಜನ್ ಸೆಪರೇಟ್ ಮಾಡಿ ಹೈಡ್ರೋಜನ್ ಗ್ಯಾಸ್ನಿಂದ ಒಲೆ ಉರಿಯುತ್ತೆ. ಇದು ಪೋರ್ಟಬಲ್ ಮಾದರಿ. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಟ್ರೈ ಮಾಡಿ ಅಣ್ಣ. ನಿಮಗೂ ಫ್ರೀಯಾಗಿ ಬೇಕಂದ್ರೆ ಫಾಲೋ ಮಾಡಿ, ಹಾಯ್ ಅಂತ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ. ಮೇಲೆ ಗ್ಯಾಸ್ ಸಿಲಿಂಡರ್ ಇಲ್ಲ ಅಂತ ಟೆನ್ಷನ್ ತಗೋಬೇಡಿ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ನೀರಿನ ಸಿಲಿಂಡರ್ ಇಟ್ಟು ಅಡುಗೆ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ. ನೀರಿನ கேஸ் ஸ்டவ். இதை ஸ்விட்ச் போர்டில் பிளக் பண்ணினால் போதும். கேஸ் இல்லாம இது வெறும் 500 ரூபாய்க்கு கிடைக்கும் எலக்ட்ரிக் கேஸ் ஸ்டவ். இதை ஸ்விட்ச் போர்டில் பிளக் பண்ணினால் போதும். கேஸ் இல்லாம உடனே சமையல் செய்யலாம். இனி மாதம் மாதம் கேஸ் நிரப்பும் தொந்தரவு இல்லை. இந்த வீடியோவில் முதல் 25 பேருக்கு இதை முழுக்க இலவசமாக கொடுக்க போகிறோம். அதனால் உடனே எங்களை ஃபாலோ பண்ணி கமெண்டில் ஸ்டவ் என்று எழுதுங்கள். முக்கியமாக யாரும் முன்பணம் அனுப்ப வேண்டாம். முழு விவரத்தை நாங்களே மெசேஜ் பண்ணுவோம். இது வெறும் 500 ரூபாய்க்கு கிடைக்கும் எலக்ட்ரிக் கேஸ் ஸ்டவ். இனி கேஸ் தொந்தரவு முடிந்து விட்டது. டீசல்ல இயங்கும் அடுப்பு வந்துட்டது. இது 3 லிட்டர் டீசல்ல 1 மாதம் முழுவதும் இயங்கும். இது கேஸ் போலவே எரிகிறது. இந்த டீசல் அடுப்பை உங்கள் வீடு, தாபா, ஹோட்டல் போன்றவற்றில் நிறுவ விரும்பினால் அதற்கான இணைப்பு கருத்து பெட்டியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி கேஸ் இதை பார்த்தோம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை அதாவது கேஸ் சிலிண்டரு இல்லாமல் இருந்தாலும் ஒரு 3 மெத்தடாக சொல்கிறாங்க. அந்த 3 மெத்தடை கூட பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்தியாவில் பெட்ரோல் கிடைக்குதுன்றாங்க. பெட்ரோலு கிணறு தோண்ட போகிறோம்னு மோடி அறிவிச்சிருக்காங்க. அந்த பெட்ரோல் கிணறு பொதுமக்களிடம் வரி வசூல் செய்து இந்த மாதிரி கிணறு தோண்ட போகிறோம், அதற்காக டெபாசிட் பண்ணுறீங்களா, எத்தனை ஷேர் மார்க்கெட்டில் சேர்றீங்களா, அந்த காசெல்லாம் இந்த பெட்ரோல் தோண்டுவதற்கு போடுங்க, அதிலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரோம், வட்டி தர்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்கில் போடக்கூடியவர்கள், இருப்பு பணம் வைத்திருப்பவர்கள், பணம் புதுசாக சேமிக்கக்கூடியவர்கள் அனைவரும் அந்த இதில் பணம் செலுத்துவார்கள். அதுபோக என்னுடைய இந்த ஸ்கீமில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம்னு சொல்லியிருக்கேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அந்த பணமும் அந்த கணக்கில் சேமிக்கப்படும். ஏன்னா 12 வருஷம் கழித்து அவர்களுக்கு படித்த நாளை, வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்க இருக்கிறேன். இதுவும் அந்த பெட்ரோல் எடுக்கக்கூடிய ஸ்கீமில் சேர்க்கலாம். பெட்ரோல் எடுக்கக்கூடிய ஸ்கீமில் சேர்த்து அந்த 7,02,000 ரூபாய்க்கு மேலே வட்டி வர்ற மாதிரி இந்த பெட்ரோல் கிணறு தோண்டி அதிலிருந்து பெட்ரோல் எடுக்கும்போது அதனுடைய லாபத்தை அந்த மாணவ மாணவிகளுக்கு உதவக்கூடிய வகையில் இந்தியா அரசாங்கம் செய்ய வேண்டும். அதே இது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த நிகழ்வுகளை நிறைவேற்றி காமிச்சிட்டு என்னுடைய மாணவர்களும் தேர்தலில் நிற்பாங்க என்பதையும் இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த தேர்தல் 23ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடப்பதற்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, அதாவது ஏதாவது ஒரு மாவட்டத்தை தத்தெடுத்து அனைத்து கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து அந்த இந்தியா விஞ்ஞானிகளை யாராவது ஒரு ஆளை தேர்வு செய்து ஜெயபாண்டி மாதிரி, இந்த ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானிகளை நீங்கள் தேர்வு செய்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து விட்டு
தேர்தல் நடத்தலாம். இல்லை என்றால் தேர்தல் தேதியை தள்ளி வைத்து தேர்தல் தேதியிலிருந்து அங்கிட்டு 75 நாட்களுக்குள்ள ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி விடுவேன். இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து விடுவேன். இந்த நிகழ்ச்சி நடக்கிற 75 நாட்கள் நடக்கிறதுக்குள்ளேயும் 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இவிஎம் மிஷினை பற்றி இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் இவிஎம் மிஷினை தத்துவத்தை பற்றி ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு உலக அரசியல்வாதியை சார்பில் ட்ரம்பு 100 ஓட்டு இவிஎம் மிஷினில் போடுவார். இந்திய அரசியல்வாதியை சார்பில் மோடி 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் இவிஎம் மிஷினில் ஓட்டு போடுவார். தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர் சார்பாக ஸ்டாலின் 100 ஓட்டு போடுவார். அப்படி 300 ஓட்டில் 3 பேர் போடுறாங்க, 100 ஓட்டு. அந்த 300 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 250 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதாவது உயரிய டெக்னாலஜி சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் செய்து அந்த மிஷினை நான் ஓட்டு போடாமலே அந்த இவிஎம் மிஷினில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கூறியிருக்கிறேன். ஆகையால் இந்த இவிஎம் மிஷினை 2026 வருஷ தேர்தல் இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது. அமெரிக்கர்கள் தான் இவிஎம் மிஷினை கண்டுபிடித்தார்கள். அந்த இவிஎம் மிஷினை அமெரிக்கா நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட்டுகளும் இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுகளும் ஜெயபாண்டி 20 கேள்வி கேட்குறான், 24 ப்ராக்டிக்கல் செய்து காமிக்கிறான். அதற்கு பதில் கூறிவிட்டு அந்த இவிஎம் மிஷினை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல முடியலைன்னா இவிஎம் மிஷினை தமிழ்நாட்டில் தேர்தலில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி உனக்கு பயன்படுத்துறதுக்கு தைரியம் இருக்குது என்றால் தமிழ்நாடு முழுவதும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும், படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அடிப்படையில் படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். என்னையா ஜெயபாண்டி 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளமா? ஆம். 3ஆம் வகுப்புக்கு 50 ரூபா சம்பளமா? இது 2ஆம் வகுப்புக்கு 50 ரூபா சம்பளமா? 3ஆம் வகுப்புக்கு 75 ரூபா சம்பளமா? அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? இதெல்லாம் கணக்கு கூட்டி பார்த்தீங்கன்னா 12வது படித்த உடனே 300 ரூபா. அப்போ மொத்த கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த 7,02,000 ரூபாயில் இலவச டிவி வாங்கிடுவான். திருமண உதவி கொடுத்ததெல்லாம் அவன் இந்த 7,02,000 ரூபாயில் சரி பண்ணிக்கிடுவான். அதே மாதிரி நீங்கள் இலவச சைக்கிள் கொடுத்ததை வாங்கிக்கிடுவான். நீங்கள் இலவசமாக டிவி கொடுத்ததை வாங்கிக்கிடுவான். அரசாங்கத்துக்கு 10,000 ரூபா பிச்சையும் போட்டுருவான். அரசாங்கம் நீங்கள் 5,000 ரூபா கொடுத்துக்கிட பார்த்தியா தலைவிகளுக்கு, ஒவ்வொரு வீட்டு மாணவனும் 10,000 ரூபா பிச்சை போட்டுருவான். ஆகையால் இந்த மாணவ மாணவிகள் இந்த ஸ்கீமில் உள்ளவங்க பணம் போடும்போது, இந்த பெட்ரோல் கிணறு இந்தியாவில் தோண்டும் போது இவங்கள்லாம் அந்த ஸ்கீமில் சேருங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள். மாணவ மாணவிகள்லாம் இந்த அமௌண்ட்டுகளை 7,02,000 ரூபா பெறக்கூடியதும் இந்தியன் வங்கியில் போட இருக்கிறேன். அதனால் எந்த ஒரு பணக்காரங்கிட்டையும் இந்த பெட்ரோல் கிணறு இந்தியாவில் தோண்டுவதை பணக்காரங்க கையில் கொடுக்கக்கூடாது. மக்கள்கிட்ட வரி பணம் வசூல் பண்ணி நானே தருகிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய மாணவர்களும் இந்த இவிஎம் மிஷின் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டு என்னுடைய மாணவர்களும் இந்த தேர்தலில் நிற்பாங்க. அதனால் தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம்.